ஹாய் ஒருவன். ஸோ நேற்று நான் வெளியூர் போயிட்டேன், அதனால் வீடியோ போட முடியல. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் கீழே இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் டிஎம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போது என்ன இந்த வீடியோனா, சாரி 99% போட்டேன். 10th 11th 12th செகண்ட் மிட்டம் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு அடுத்த வாரம் தான் செகண்ட் மிட்டம், ஒரு சிலருக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஸோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். என்னன்னா, நான் என்ன படிக்கணும், என்ன இது பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்கூல்லேயும் ஒரு ஷெடியூல் போடுறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலமோதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். அந்த கன்ஃபியூஷன்ஸ் தீர்த்து வைக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஸோ என்னென்னா, ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் வந்து ஒரு வேளை மிட்டம் முடிஞ்சுன்னா விட்டுருங்க. கான்சன்ட்ரேட் ஃபார் ஹாஃப் இயர்லி. சிம்பிளாக சொல்ல போனால் ஹாஃப் இயர்லிக்கு நீங்கள் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, ஒருவேளை நீங்கள் ரொம்ப வீக்காக தான் இருக்கீங்க, இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு மிட்டமு கோட்டேலி செகண்ட் மிட்டம் நடந்திருக்கும் இல்லையா, கொஷின் பேப்பர்ஸு மந்த்லி இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, ப்ரைவேட்டாகவும் சரி கவர்மெண்ட் கொஷின் பேப்பரும் சரி, முடிஞ்சால் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கிட்டேருந்து கேளுங்க. அந்த கொஷின் பேப்பரையும் உங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் உங்கள் மிஸ்ஸுங்க வச்சுருப்பாங்களா, அந்த உங்கள் ஸ்கூலில் வச்ச கொஷின் பேப்பர்ஸையும் சேர்த்து படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு பாஸ் மார்க் எடுத்துடலாம். அந்த கொஷின்ஸ் போதுமானது தான். இது யாருக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு, ஒன்றுமே படிக்க முடியாதவங்களுக்கு. இல்லை சார், நான் பிளான் பண்ணி நான் லெசன் வைஸாக படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த மெத்தட் வேணாம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மிட்டமுக்கும் கோட்டையிலைக்கும் என்னெல்லாம் என்னென்ன லெசன்ஸ் விட்டிங்களோ அந்த லெசன்ஸை படிங்க. உதாரணத்துக்கு மேக்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூம், ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூம், கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வால்யூமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் செகண்ட் மிட்டம் நான் சரியாக பண்ணலை, ஒருவேளை பண்ணியிருப்பீங்க, முடிஞ்சிருக்கும், சரியாக பண்ணலை அப்படின்னு நினச்சி அதை நினச்சி உட்காந்துருந்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி போயிடும். நீங்கள் செகண்ட் மிட்டம் சரியாக பண்ணல, குவார்ட்டர்லி சரியாக பண்ணல, ஃபஸ்ட் மிட்டம் சரியாக பண்ணலாலும் பரவாயில்ல, ஹாஃப் இயர்லியை ஒழுக்கமாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த குறுகிய காலம் எவ்வளோ நாளுன்னு உங்களுக்கு தெரியும். நவம்பர் 14 இன்றைக்கி. ஸோ டோட்டலாக இங்கிருந்து கணக்கு போட்டோன்னா நமக்கு 14 நாள் தான் இருக்குது. ஏன்னா டிசம்பர் 2nd வீக், அதாவது 6ஆம் தேதிக்கு மேலே நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் ஆயிரும். அப்போது தோராயமாக கணக்கு போட்டால் ஒரு 20 நாள் டைம் இருக்குது. அந்த 20 நாளுமே நீங்கள் படிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஃபுல் போர்ஷன்ஸை படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் லேக் அடிக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸை மட்டும், ஃபஸ்ட்டு வால்யூமை நீங்கள் தரவு பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். நான் ஹாஃப் இயர்லிக்கு இம்பார்ட்டன்ட் வந்து 2 நாளில் போட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இப்போ மிட்டம் இருக்கிறனால ஸோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் ஆகாமல் யாருக்கெல்லாம் மிட்டம் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள், நான் சொன்னது பண்ணுங்கள். இப்போ மிட்டம் போயிட்டுருக்கோங்க, தயவு செய்து ஹாஃப் இயர்லியை பற்றி கண்டுக்க வேணாம். நீங்கள் மிட்டம் போர்ஷன்ஸை ஒழுக்கமாக படித்து எழுதுங்க. ஒன்றுமே படிக்கலையா பரவாயில்ல, என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்க 10th 11th 12th எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கனாலே பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் 10th 11th 12th மிட்டம் எக்ஸாம்ஸ் 2024ன்ட்டு தனித்தனி பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அதை அடிச்சிங்கனாலே, அதை கிளிக் பண்ணிங்கனாலே 11th தனியாக, 12th தனியாக, 10th தனியாக இம்பார்ட்டன்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருக்கேன். அது போதும். போதாத குறைக்கும் முந்தானத்து வரைக்கும் லாஸ்ட் மினிட் கொஷின் சொல்லிட்டு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்கிறேன். அந்த கொஷினாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்கன்னு. ஸோ மீண்டும் இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க. ஏன்னா செகண்ட் மிட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாறிட்டே இருக்குது. அப்போ எல்லா நாளுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் போட முடியாது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? கட்டாயமாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த மிட்டம் எக்ஸாம் வந்து நான் படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து, ஏன்னா ஒரு சிலருக்கு 2 எக்ஸாம்னு கேள்விப்பட்டேன். மிட்டம் எக்ஸாமில் வந்து ஒரு நாளைக்கு 2 எக்ஸாமு. அப்போது 2 எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், ஒரு எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுமே தெரியாமல் இருக்க, ஒன்றுமே எழுதாமல் இருக்கிறதுக்கு ஏதோ போய் முயற்சி பண்ணு. செகண்ட் மிட்டம் இது வரைக்கும் நான் தீபாவளிக்கு விளையாண்டுட்டேன், நான் எல்லா நாளுமே விளையாண்டுட்டேன், இப்போ வரைக்கும் நான் விளையாண்டு தான் இருந்தேன், நான் இப்போ தான் லீவெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் மிட்டமுக்கு நான் வந்து படிக்கலான்னு உட்காந்துருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா பயப்படவே தேவையில்லை. மிட்டம் முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸை அந்த 10 நாளில் பழைய போர்ஷன்ஸை ஒழுக்கமாக படிக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். அதுக்கு எப்படி படிக்கணும், சப்ஜெக்ட் வாரியாக என்ன மாதிரி படிக்கணும்னு சொல்லி கேட்டகரி வைஸ் நான் பிரித்து போட போகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். கேட்டகரி வைஸ்னால் நல்லா படிக்கிறவங்களுக்கும் 50% படிக்கிறவங்களுக்கும் 75% போர்ஷன்ஸ் படிக்கிறவங்களுக்கும் எப்படி கேட்டகரி வைஸ் படிக்கலாம், எந்தெந்த லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட், என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்ல போகிறேன். அதையாவது நீங்கள் அடுத்த 15 நாளில் மிட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் படிங்க. அடுத்த வாரம் தான் எனக்கு மிட்டம் அப்படின்னா இந்த வாரம் மிட்டமுக்கே படிங்க. மிட்டம் போர்ஷன்ஸ் என்னென்ன, நான் எந்த லெசன்ஸ் எல்லாம் படிக்கலை அந்த லெசன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அவ்வளோதான். தவிர மித்தபடி ஸோ மச் கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். மிட்டமை ஒழுக்கமாக எதிர்கொள்ளுங்கள், ஃபெயிலானாலும் பரவாயில்ல. ஹாஃப் இயர்லிக்கு அடுத்த 10 நாள் என்ன பண்ணணுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வெளியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். தயவு செய்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த 10 நாள் 15 நாள் கூட ஹாஃப் இயர்லிக்கு படித்தா கூட
ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு படித்தா கூட உங்களால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 400 மார்க் கிட்ட அசால்ட்டாக எடுக்கலாம். 11th and 12th 10th இருந்தீங்கன்னா 300 மார்க் அசால்ட்டாக எடுக்கலாம் முடியும் உங்களால். அந்த 15 நாள் படித்தா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நான் நம்பிக்கை கொடுக்குறேன். கட்டாயமாக நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.